அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கோகுலாஷ்டமி 2025 இந்த நாளில் எந்த நல்ல நேரத்தில் வழிபட வேண்டும், எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி என்பது ஆவணி மாதத்தில் கொண்டாடப்படும் சிறப்பு வாய்ந்த பண்டிகை நாளாகவே இருக்கிறது. தமிழகத்தில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த கோகுலாஷ்டமி நாட்கள் மிக மிக முக்கியமான வழிபாடு என்று இந்த நாட்களில் சொல்லலாம். கிருஷ்ண பெருமானை அன்று கண்ணனை குழந்தையாக பாவித்து நாம் வழிபடுவதால் நம் வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் அறிவு, அமைதி மற்றும் செல்வ வளம் நிலவும் என்பது நம்பிக்கை. கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி ஆகிய இரண்டும் கொண்டாடும் முறைகளை பற்றி கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள். கோகுலாஷ்டமி நாட்களைத்தான் ஜென்மாஷ்டமி மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி ஆகிய 3 பெயர்களில், அதாவது பல்வேறு பெயர்கள் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமியை கண்டிப்பாக கொண்டாட முக்கியமாக நைவேத்தியம் படைத்து வழிபட வேண்டும். கண்ணனின் அருளை பெற அவருக்கு பிடித்த இனிப்பு பலகாரங்களை செய்து வழிபட வேண்டும். கிருஷ்ணரின் அவதாரத்தை போற்றும் வழிபடும் நாள்தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி, ஜென்மாஷ்டமி மற்றும் கோகுலாஷ்டமி என அழைக்கப்படுகிறது. அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் தன்னுடைய பக்தர்களையும் உலக உயிர்களையும் காப்பதற்காக ஒவ்வொரு யுகத்திலும் பாரம்போல் மகாவிஷ்ணு அவர்கள் ஒரு நல்ல அவதாரம் எடுத்தார். அதாவது தசாவதாரங்களில் 9வது அவதாரமாக திகழ்வதுதான் கிருஷ்ணர் அவதாரம். தர்மத்தை நிலைநாட்டுவதுடன் மனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் தெய்வ நிலைக்கு உயர்த்தி கொண்டு இறைவனை அடையும் வழியையும், மனிதர்கள் தங்களின் கர்ம வினைகளால் ஏற்படும் துன்பங்களில் இருந்து விடுபடவும் வழிகாட்டும் பகவத்கீதையை உலகிற்கு அருள்வதாக எடுக்கப்பட்ட அவதாரமே கண்ணன் அவதாரமாகும். கண்ணன் அவதாரம் மிக சிறப்பு வாய்ந்தது. கண்ணன் அவதாரத்தில் அஷ்டமி திதியிடம் உன்னை சிறப்பிக்கும் வகையில் நான் உன் அஷ்டமி திதியில் அவதரிப்பேன் என அருளிய மிக முக்கியத்துவமானதுதான். இதனால் தான் இந்த நாட்களில் அவதாரம் எடுத்ததால் இது கோகுலாஷ்டமி என போற்றப்படுகிறது. கண்ணன் பிறந்த ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வரும் தினத்தில்தான் புராணங்கள் சொல்கின்றன. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாத தேய்பிரை அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வருமா என கேட்டால் அது மிக அரிதான விஷயமாகவே இருக்கும். இதனால் தேதியில் மாறுபாடு காரணமாக எந்த தினத்தில் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாட வேண்டும் என்ற குழப்பம் ஆண்டுதோறும் மக்களிடம் ஏற்படுகிறது. அதே போலத்தான் கோகுலாஷ்டமி அல்லது கிருஷ்ண ஜெயந்தி, ஸ்ரீ ஜெயந்தி ஆகிய ஒன்று அல்லது வேறா இரண்டிற்கும் வித்தியாசம் என்ற குழப்பமும் மக்களிடத்தில் இருக்கிறது. இதற்கான விளக்கத்தை இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி நாளில் எந்த நாளில் எப்படி கொண்டாடலாம் என்பதை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்கலாம். இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமையில், ஆடி மாதத்தின் கடைசி நாளில் வரும் அஷ்டமியை கோகுலாஷ்டமி என்றும், செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில், அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் இந்த கிருஷ்ண ஜெயந்தி என்றும் காலண்டரில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவற்றை எதை கொண்டாட வேண்டும் என்னும் குழப்பம் பக்தர்களிடம் ஏற்பட்டிருக்கிறது. கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி ஆகிய இரண்டுமே வேறு வேறு ஆகும். அதாவது அஷ்டமி திதியும் அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படுவது கோகுலாஷ்டமி ஆகும். இது சில ஆண்டுகளில் ஆவணி மாதத்திலும் சில ஆண்டு ஆடி மாதத்திலும் வருவதும், அதே போலத்தான் ஆவணி மாதம் மற்றும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வரும் நாள்தான் கிருஷ்ண ஜெயந்தி ஆகும். பொதுவாக பிறந்த நாள் நாம் நட்சத்திர அடிப்படையில் தான் கொண்டாடுவது வழக்கம். அந்த வகையில் கிருஷ்ணர் அவதரித்த நாளான கிருஷ்ண ஜெயந்தி செப்டம்பர் 14ஆம் தேதி தான் கண்டிப்பாக நீங்கள் கொண்டாட வேண்டும். உங்கள் பகுதியில் உள்ள பாரம்பரிய கிருஷ்ணர் கோவிலில் திதி நட்சத்திரம் எதை அடிப்படையாக வைத்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அந்த தினத்தில் கிருஷ்ணர் வழிபாட்டினை தாராளமாக நீங்கள் செய்யலாம். கோகுலாஷ்டமி கொண்டாடுபவர்கள் இந்த நாள், அதாவது 16ஆம் தேதியும் ஆகஸ்ட் 16ஆம் தேதியும் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவார்கள். செப்டம்பர் 14ஆம் தேதி கொண்டாட வேண்டும். இதனை கிருஷ்ண ஜெயந்தி என்பார்கள். ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமி, ரோகிணி நட்சத்திரம் ஆகிய 3 இணைந்து வருகிறது. இதனால் செப்டம்பர் 14ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தியும், செப்டம்பர் 15ஆம் தேதி பாஞ்சாஸ்திர ஜெயந்தியும் கொண்டாடப்பட இருக்கிறது.
கோகுலாஷ்டமி நீங்கள் எவ்வாறு கொண்டாடப்பட வேண்டும் என்றால், அதாவது இன்று அதிகாலையிலே எழுந்து வீட்டை சுத்தம் செய்துவிட்டு கிருஷ்ணரின் படம் அல்லது சிலையை அலங்கரித்து வீட்டு வாசல் கோலமிட்டு அவற்றை நீங்கள் துவங்கி பூஜை அறை வரை கிருஷ்ணரின் வீட்டின் வாசல் கோலமிட்டிருக்கும் இடம் துவங்கி பூஜை அறை வரை குழந்தைகளின் பாதத்தை வரைய வேண்டும். கிருஷ்ணருக்கு பிடித்தமான முறுக்கு, சீடை, லட்டு, தட்டை மற்றும் அதிரசம் என என்னவெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ அவ்வளவு பலகாரங்கள் செய்ய வேண்டும். அவற்றை செய்து கிருஷ்ணருக்கு நைவேத்தியமாக படைக்க வேண்டும். எதுவும் முடியாதவர்கள் எளிமையாக அவல், சர்க்கரை, கற்கண்டு, பழங்கள் வைத்து தாராளமாக வழிபடலாம். வரலட்சுமி நோன்பிற்கு கலசத்தில் அரிசி வைத்து வழிபடுபவர்கள் அந்த அரிசியை வைத்து பலகாரங்கள் தயாரித்து தாராளமாக படைக்கலாம். அன்றைய தினம் கண்ணனை போற்றும்படி வழிபட வேண்டும். தயிர், பால், மோர், வெண்ணெய் ஆகியவை 5 பொருட்களும் கிருஷ்ணருக்கு படைப்பது வழக்கத்தில் இருக்கிறது. இந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி இந்த கோகுலாஷ்டமி கொண்டாடுபவர்கள் காலை 10:50 மணிக்கு துவங்கி 11:20 வரையிலான நேரத்தில் தாராளமாக நீங்கள் வழிபடலாம். அப்படி வழிபட முடியாதவர்கள் மாலை 6 மணிக்கு பிறகு வழிபடலாம். குழந்தை இல்லாதவர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடலாம். ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஆடி கிருத்திகை தினமும் இணைந்து வருவதால் முருகப்பெருமான், கண்ணன் இருவரின் அருளும் கண்டிப்பாக கிடைக்கும். இருவருமே குழந்தை வரம் தரும் தெய்வங்கள் என்பதால் இந்த தினத்தில் விரதம் இருந்து வழிபடுவது சிறந்த பலன்களை தருகிறது. இந்த தினத்தில் வீட்டில் புதிதாக குழந்தையை கிருஷ்ணரின் சிலையை வாங்கி வந்து வழிபடுவது சிறப்பு மிக்கது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.